ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? உங்கள் கிராமத்து பெண் ரஞ்சினி பேசுகிறேன். இன்றைக்கி வீடியோவில் வந்து சக்கரை பொங்கல் தான் செஞ்சு காமிக்க போகிறேன். அதை ஒரு வீடியோவை எடுத்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என் வீடியோ பார்த்துட்டு எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். அந்த கிராமத்து பெண்ணுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். இது வந்து 1/4 படி ஃப்ரெண்ட்ஸ். இதால் 1 படி அரிசி, பச்சரிசி. இதை வந்து 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருக்கேன். அதே சம அளவுக்கு வெல்லம், திராட்சை பழம், முந்திரி பருப்பு, ஏலக்காய் ஃப்ரெண்ட்ஸ் போல் வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் கொதிக்குது. இப்போ பால் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதோட ஆட் பண்ணோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கொதிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கொதிக்குது. இப்போ அரிசி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அரிசி போட்டுட்டேன். நானே வீடியோ எடுத்ததால் காமிக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். பால் ஊற்றி செஞ்சால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உப்பு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் ஏலக்காய் போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் நல்லா குழந்து வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் வெல்லம் போடணும். நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் வெல்லத்தை போடணும், இல்லைன்னா அரிசியாக அப்படியே இருக்கும் வேகாமல். குழண்டு நல்லா வெந்து வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். வெல்லம் போட்டாச்சு. நல்லா விடாமல் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். வெல்லம் வந்து கொஞ்சம் வெள்ளையாக இருக்குதுங்களா, அதனால் நல்லா கலராக தெரியல ஃப்ரெண்ட்ஸ். நெய் உருக்கிட்டு இருக்கேன். முந்திரி பருப்பு, திராட்சை வறுத்து அந்த சக்கரை பொங்கலில் போடுறதுக்காக. ஃப்ரெண்ட்ஸ், முந்திரி பருப்பு, திராட்சையும் பொன்வறுவலாக நல்லா வறுத்தாச்சு. இப்போ சக்கரை பொங்கலை எடுத்து போட்டுக்கலாம். பொரிச்சி கொட்டியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். சக்கரை பொங்கலை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. வாங்க எல்லோரும் ஓம் சக்தி சாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு சாப்பிடலாம். என் சேனல் பார்த்துட்டு எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். கிராமத்து பெண்ணுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.